ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சூப்பராக பாருங்கள், துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். எல்லாம் மெஸ்ஸில் பசங்கள்லாம் சாயந்தரம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னாங்க. அதனால் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பச்சை மிளகா ஒரு 10 மிளகா எடுத்துக்கிட்டேன். ஒரு அரை கிலோ 3/4 கிலோ பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். 10-20 பல் இருக்கும் பூண்டு. இதை உரிக்கக்கூடாது, நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்படியே தான் அரைக்கணும். இஞ்சி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக. அதை தோல் சீவிட்டு கழுவி அப்படியே கட் பண்ணி போடணும். சோம்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். முருங்கை இலை நம்ம வீட்டில் மரம் இருக்குது, கொழுந்தாக அப்படியே பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. வாங்க இது மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லாத வடிகட்டி கிரைண்டர்லேயும் போட்டு ஆட்டலாம், மிக்சிலையும் போட்டு ஆட்டலாம். நான் இப்போ மிக்சியில் தான் போட்டு ஆட்டிக்கு போகிறேன். இஞ்சி கழுவி பூண்டை கழுவிட்டு இஞ்சி தோல் சீவி கழுவி தட்டி போட்டு இந்த பருப்போடு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு போடணும். இது நல்லா மையணும். மஞ்சள் பின்னாடி தான் பருப்பு போடணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் பார்க்குறீங்க, எல்லோரும் நிறைய பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நன்றி. பார்க்குறவங்கலாம் லைக் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. அதனால் சாயந்தரம் எல்லாம் இன்றைக்கி சண்டே லீவு. சூப்பராக ஒரு வடை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடலப்பருப்பில் செஞ்சால் உடம்பு கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்க, கால் வலி முட்டி வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. அதனால் நான் எப்பயுமே துவரம்பருப்பு சாம்பார் பருப்பில் தான் செய்வேன். வாங்க அது செஞ்சு காமிக்கிறேன். செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. பூண்டை தோல் சீவி இது மாதிரி தட்டி போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா மையாது மிக்ஸி ஜாரில். ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப பிஸி, வீடியோ கூட சரியாக பண்ண முடியல. நாங்கள் சூப்பராக எல்லாம் வடை கேட்டிருக்காங்க, வடை செய்யலாம். எல்லாம் மழை பெஞ்சிருக்கு, பசங்களெல்லாம் லீவில் இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி போடுங்க, தண்ணியோடு போடாதீங்க. இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடை பருப்பை தண்ணி நல்லா இருத்துக்கணும். ஏன்னா நல்லா பருப்பு ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் 2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். 2 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ 4 மணி அரைக்கிறேன். தண்ணி வடிகட்டி அரைச்சிக்கலாம். அரைக்கக்குள்ள உப்பு போடாதீங்க, அதுதான் கொலன்னு ஆகிடும். எல்லாம் உளுத்த வடைக்கும் சொல்கிறேன், கடலப்பருப்பு வடைக்கும் சொல்கிறேன். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு தூள் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பருப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்படி வரன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் நம்ம உப்பு போடக்குள்ளே கரெக்டாக இருக்கும். நல்லா வரன்னு அரைச்சிக்கணும். தண்ணியே இல்லையா, சுடப்போக்குள்ளே உப்பு போட்டிங்கன்னா தான் அது தண்ணி விடாது. நம்ம முதலே அரைக்கக்குள்ளேயே உப்பு போட்டோம்னா தண்ணி விட்டுரும். இந்த ஸ்பூனில் நிறைய 1 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதே இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இப்போ எல்லாம் கலந்துக்கலாம். சூப்பராக உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. அரைச்சாச்சு நல்லா. இப்போ தேவை கேட்டதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலைய நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. முழுசும் போட்டு அந்த பசங்களாம் எடுத்து வச்சுருவோம். கழுவி வச்சுருக்கேன். கழுவி தண்ணி வடிகட்டி வச்சேன். முருங்கைக்கீரை பாருங்கள், அப்படியே கொழுந்தாக எடுத்து அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே போடாதீங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன். 3/4 கிலோ பருப்பு. மிளகாய் நல்லா காரமாக இருக்கட்டும், மழை பெஞ்சிருக்கு. அதனால் ஒரு 10 மிளகாய், ஒரு 6-7 மிளகாய் கட் பண்ணிட்டேங்க பொடி பொடியாக. வடைக்கு ரொம்ப முக்கியமானது இஞ்சி பூண்டு, கட்டாயம் சோம்பு தான் ரொம்ப ரொம்ப வடைக்கு முக்கியமானது. இது 3 தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். சோம்பு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லது. அதுக்குன்னு ரொம்ப போட்டுறாதீங்க. எல்லாமே போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்குவோம். நல்லா கை போட்டு கலக்கிடுங்க மாவோட. முருங்கைக்கீரை போட்டுறதுனால கொத்தமல்லி தழை வேண்டாம். நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம அரைச்ச பின்னாடி உப்பு போட்டால் கெட்டியாக இருக்கும். நீங்கள் நம்ம அரைக்கக்குள்ளேயே நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறாங்க, கொலன்னு ஆகிடும் பாருங்க. இப்போது நம்ம வடை போடக்குள்ளே உப்பு போட்டு கலக்கணும்னா அது நம்ம நல்லா கலக்கிக்கணும்.
நல்லா கலக்கியாச்சு. எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக கலக்கியாச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்படி கை நனைச்சிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எப்பயுமே எண்ணெய் காஞ்சிச்சானா இப்படி ஒரு உருண்டை எடுத்து தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா தட்டி போடுங்க. கொஞ்சம் மொத்தமாக போட்டிங்கன்னா மொறுன்னு வராது. ஏன்னா சாம்பார் பருப்புது மொத்தமாக போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. நல்லா இப்படி தட்டி போட்டிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வேகட்டும். திருப்பி விட்டு எடுக்கலாம். ஒரே தடவை 2-3 தடவை நல்லா திருப்பி எடுங்க. வடை காரசாரமாக இருக்குங்க, செம. அப்படியே நம்ம வந்து முருங்கை இலை வந்து தீயாத கருகாத எடுக்கணும். அப்போதான் அது வடை டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கருகக்கூடாது பாருங்க, அப்படியே கருகாத இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்குள்ள எடுத்துக்கணும். வெந்துச்சுன்னா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிடுங்க. பாருங்க எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம வடை போட்டு ஃப்ரீயாக இருக்குள்ள உருண்டை பிடிச்சிட்டா இப்படி நம்ம அப்படியே தொடர்ந்து தட்டி போட்டோம்னா ஒன்றா வெந்துடும். நம்ம ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி தட்டினோம்னா லேட் ஆகிடும். ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாது. அதனால் நம்ம வடை போட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். காரசாரமா அங்கே சண்டே சாயந்தரம் சூப்பராக வடை சாப்பிடலாம். வாங்க, செமையாக இருக்கு பாருங்க வடை. எதுவுமே தேவையில்லைங்க, தொட்டுக்கிட்டுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படியே காரசாரமாக சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது வடை. நல்லா காரசாரமாக முருங்கைக்கீரை, அந்த பச்சை மிளகா, முருங்கைக்கீரைக்கு அதுக்கும் அந்த பச்சை மிளகா காரம், இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாம் லைக் பண்ணி விடுங்க. பார்க்குறவங்கலாம் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும், பார்க்கலாம்.